முதலமைச்சர் டிவிகே விஜய் சட்டமன்றத்தில் கார் கொடுக்குறோன்னு சொன்னதில்ல, என்னோட டிவிகே நண்பன் ஒருத்தனே ஃபோன் பண்ணி என்னடா இப்படி சொதப்புறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அதாவது ஒரு காரியம் செஞ்சால் அது இப்படி செய்யணும் இருக்கு. டிவிகே கட்சி இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்க்கிள். கரண்ட் பில் ஏறி போச்சு. கேட்டால் டிவிகே கட்சிக்காரன் என்னவா சொல்லுவான், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்களா அப்படிம்பான். ஏன்டா கரண்ட் பில் ஏறி போய் அவதிப்படுறது நான், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாதான் எனக்கு அந்த அவதி வருமா இல்லை வராதா அப்படின்னு கேட்டோம்னா, நீ ஏன் 600 யூனிட் 700 யூனிட் ஓட்டுற, சிக்கனமாக இரு அப்படிங்கிறான். இந்த மாதிரி பக்கா அறிவாளித்தனமாக பேசின டிவிகே ரசிகர்களே ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னடா இப்படி பண்ணுறாரு, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எதுக்கு காரு அப்படிங்கிறாரு. அதாவது ஏற்கனவே திமுக நிறைய கடன் வாங்கிருச்சு, நிதிநிலை அறிக்கை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கல்ல டிவிகே விஜய் அவர்களே, நீங்கள் முதல்ல அதை சரி பண்ணி உங்கள் திறமையை காமிக்கலாம். உங்கள் திறமையை காமிச்சு நிதிநிலையெல்லாம் சரியாயிடுச்சு, நாங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சு முடிச்சிட்டோம், இப்போ எம்எல்ஏக்களுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி உங்கள் கட்சிக்காரனே காண்டாகி என்கிட்ட பேசுகிறான். அதுலேயும் உங்கள் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் 2-3 கார் வச்சிருக்காராம், அவர் இன்னோவா கார் வேற கேட்குறாரு. பொதுமக்கள்லாம் காண்டாயிட்டாங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சர் அதை எப்படி அறிவிக்கணும்? சட்டமன்றத்தில் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அனைத்து கட்சி எம்எல்ஏக்களையும் கூட்டி இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்கேன், உங்களுக்கெல்லாம் கார் வேணுமா வேண்டாமா, நான் இதை அறிவிக்க போகிறேன் கேட்டுட்டு செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செத்து போன பணம் டீலிமிட்டேஷன் அது ஏப்ரல் மாதமே முடிஞ்சு போச்சு. காவேரி பிரச்சனையை மடை மாற்றுறதுக்காக அந்த பணத்துக்கு திருப்பி உயிர் கொடுத்து அதுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறதுல மும்முரமாக இருந்தீங்க. அனைத்து கட்சி எம்பிக்கள்னு சொல்லி அந்த கட்சி தலைவர்களுக்கு கடிதம் எழுதாமல் எம்பிக்களுக்கு தனியாக கடிதம் எழுதி ஒரு 20 எம்பியை கூப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போட்டீங்க. டிவிகே கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பொதுமக்களே நிறைய பேர் காண்டாயிட்டாங்க. இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்வான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே அவங்களே நல்லது பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 கோடிங்கிறாங்க, 150 கோடிங்கிறாங்க. இதெல்லாம் யார் பணம், எங்க வரி பணம்? அதில் ஒரு எம்எல்ஏ இன்னோவா கார் வேற கேட்குறாரு. இவங்க கிளிக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்து கணிப்புல அவ்வளோ வீடியோ வருது. ஏற்கனவே மக்களுக்கு அரசியல்வாதிகள்னு சொன்னாலே கசப்பாக இருக்குது. அவங்களோட தொண்டு, அவங்க செய்கிற தியாகங்கள், அவங்க போடுற கையெழுத்து, அவங்க வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்பாவி மக்களுக்கு அரசியல்வாதிகள் என்றாலே ஒரு கசப்பாக தான் இருக்குது. அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறது தெரியாமல் அரசியல்வாதிகள் முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இப்படி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுப்போன்னு சொல்லிட்டீங்க. அதுவும் சட்டமன்றத்தில் உங்களுக்கு சமாளிக்க தெரியுதா? திமுக எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டான்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே எதற்கெடுத்தாலும் எந்திரிச்சு முந்திக்கிட்டு பதில் சொல்கிறவங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, நாங்கள் இல்லாத எம்எல்ஏக்கள் தான் கொடுக்கலான்னு பார்த்தோம், பாருங்க இந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லை, அவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ எந்திரிச்சு இல்லை எங்களுக்கெல்லாம் கார் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சி எம்எல்ஏக்கள்கிட்ட கூட நீங்கள் கலந்து பேசாமல் இப்படி தன்னிச்சே அறிவிச்சு பல்பு வாங்கியிருக்கீங்களேன்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரங்களாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆதவ அர்ஜுனா அதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அதை சமாளிக்கிற மாதிரி என்னென்னமோ பேசி கடைசியாக நிர்மல்குமார் வேற அதில் வந்து கலந்துக்கிட்டு பாத்ரூம் அமைச்சர்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிர்மல்குமார் அவர்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த விவாதம் போய் முடிஞ்சிருச்சு. எம்எல்ஏ கூட்டத்திலே சொல்லியிருப்பாங்க, மக்கள்கிட்ட இதுக்கெல்லாம் அதிருப்தி வரும், நமக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் மாதிரி 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருக்கோம் எம்எல்ஏக்களுக்கு, அழகாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம் வர்றோம், எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே போல் கார் இல்லாத எம்எல்ஏக்கள்னு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கை காமிக்கிறார். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ கார் இல்லாமல் வர்றாருன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா அரசியலில் நம்ம பல வருஷமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. கம்யூனிஸ்டுகளை பற்றி தெரியாதா? கம்யூனிஸ்டுகள் ஒரு சைக்கிள் வாங்கினால கட்சியில் சொல்லி கட்சியில் அனுமதி வாங்கிட்டு தான் வாங்க முடியும். மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு கார் கொடுத்தப்ப அந்த காரை அப்படியே கட்சிக்கு கொடுத்துட்டாரு. ஒரு மேடையில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தி 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1 கோடி ரூபாயை கட்சிக்கு கொடுத்துட்டாரு. இந்த டிவிகே விஜய் அரசு இந்த 100 நாளில் 2 நல்ல பெயர் வாங்கியிருக்காங்க. அந்த 2 நல்ல பெயர் என்ன தெரியுமா? ஒன்று டேக் டைவர்சன் அரசு அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நியூஸை மறைக்கிறதுக்கு இன்னொரு நியூஸை கிளப்பி விடுறது. 2வது பெயர் வந்து யூடர்ன் அரசு, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறது. அதாவது இந்த நூல் விட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குஜிலியம்பாறை சம்பவத்தில் பாருங்கள், கம்யூனிஸ்ட் மாணவர்களை அடையாளம் காணுங்கள்னு சொல்லி சுற்றறிக்கை அனுப்பிட்டு அது நாங்கள் அனுப்பலை அதிகாரிகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் யூடர்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.